நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி, நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதால ஒரு முறை அவனை பாத்துடலாம். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்வேன். எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்ப பார்க்கலாம், இல்லனா நீ வேண்டான்னு சொல்லிடுமா. சரிங்க அத்தை, நீங்களே முதல்ல அவனை பாத்துருங்க. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவனோட பேரு லக்ஷ்மண் பிரசாத். ஐயோ, என்ன பேர் சொன்னீங்க? லக்ஷ்மண் பிரசாத். ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க சொன்ன அந்த ஆள் வந்திருந்தான். நான் அவனை பிரீத்தியோட டோபிக்காரன் நினைச்சு அப்படியே திட்டி விரட்டி அடிச்சிட்டேன். மீனாட்சி அண்ணி. அது சரி. ஐயோ ராமா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் கிளம்பி போயிருப்பானே. ஆனா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நான் எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். அட, எங்க போறது தெரியல. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஐயோ, இந்த வேலைக்காரனை எப்படியாவது என்னோட கண்ணுல காட்டிட்டு கடவுளே. இல்லைன்னா என்ன உண்டுல நாக்கிடுவாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ மேடம். நான் வந்து போலாம் தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேனே. ஐயோ, நீங்க ஏன் போகணும்? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எங்க வீட்டுல தான் இருக்கணும் சொல்லிட்டேன். எங்க வீட்டுல தான் இருக்கணும். நீங்க எங்கேயும் போக கூடாது நான் சொல்லிட்டேன். ஆமா. ஆனா ஆள் தேவையில்லைன்னு தானே முதல்ல சொன்னீங்க. ஐயோ, அதெல்லாம் போன வாரம். நான் இந்த வாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நடந்து முடிஞ்சதை விட்டு தள்ளுங்க. சரி சரி, வாங்க நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். நான் உள்ள வரட்டா? ஆமா, வாங்க வாங்க. அத்தை, அண்ணி. ஏங்க, போலீஸ் ஆபீசர் மேடத்தை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் தான். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. நீங்க தான் அந்த போலீஸ் அகாடமில முதலாவதா வந்தீங்களாமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆமா, லக்ஷ்மண் பிரசாத். லக்ஷ்மண் இல்ல, லட்சுமண். லட்சுமணா? ஆமா. லட்சுமண்ணா? லட்சுமண் இவங்க என்னோட மாமியார், இவங்க என்னோட மாமா. இங்க முதல்ல உன்னோட வேலை என்னென்னங்கிறத பத்தி அதான் உங்ககிட்ட பேசுவாங்க. இவங்க முடிவுக்கு அப்புறம் தான் நீங்க வேலை செய்ய போறியா இல்லையான்னு தெரியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இருப்பா. ஆமா, உங்களை பார்த்த உடனே அந்த கடவுளையே பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு தோட்டத்தை எப்படி தோட்டக்காரன் பூத்து குலுங்க வைக்கிறானோ அதே மாதிரி உங்க குடும்பத்தை நீங்க ஒன்னா வச்சிருக்கீங்கம்மா. இவன் என்னமா பேசுறா? எப்படியாவது அத்தைக்கு ஐஸ் வச்சு இவனை இந்த வீட்லயே நிரந்தரமா வேலைக்கு வச்சிட வேண்டியதுதான். மேடம், ஹீரோ மாதிரி இருக்காரே, அவர் யாரு? என்னோட புருஷன். அவரோட பேர் சூர்யா. என்னது, உங்க புருஷனா? ஹலோ சார், என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன பண்ற? ஐயோ, ஒண்ணும் இல்ல சார், உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும் எனக்கு. சரி சரி சரி, நல்லா எதிரி. நன்றி சார். நான் ஒன்னு சொல்லட்டா மேடம்? சொல்லுங்க. உங்க ரெண்டு பேத்தோட ஜோடி பொருத்தம் அந்த ராமர் சீதை ஜோடி மாதிரியே இருக்கு. எல்லார்கிட்டையும் நான் அறிமுகமாயிட்டேன். இப்ப நான் வீட்டுல என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அத்தை முடிவெடுக்கிற வரைக்கும் நீங்க எந்த வேலையும் செய்யாம அமைதியா தான் இருக்கணும். லக்ஷ்மண். ஆமா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உன்னை பத்தின விவரம் எல்லாம் சொல்லு. ஓ அம்மா, நான் என்ன பத்தி என்ன பெருசா சொல்றது? உசிலம்பட்டியில இருந்து வரேங்க. அது எங்க இருக்கு? அது மதுரையில இருக்கு. அது எங்க இருக்கு? அது மதுரை பக்கத்துல இருக்கு. சரி, இருக்கட்டும். இத பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி, மேல சொல்லு. அம்மா, அந்த கிராமத்துல எனக்கு இதே மாதிரி பெரிய குடும்பம் இருக்குமா.
எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க, அப்படியே உங்க குடும்பம் மாதிரியே. இதுக்கு முன்னாடி கூட நான் 3 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாம் சின்ன சின்ன குடும்பம். அங்க வேலை செஞ்ச இடத்துல ஒருத்தருக்கு கல்யாணம் கூட ஆகல. எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அப்பா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்த உடனே நான் என் குடும்பத்துல சேர்ந்த மாதிரியே தோணுது. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்றேம்மா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? என் பாட்டி எனக்கு ஏன் லக்ஷ்மண் பிரசாத்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன் அப்படி கூப்பிடுவாங்கன்னா, லக்ஷ்மண் கூப்பிடும்போது அந்த கடவுளையே கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாமி பேரை சொல்றதுனால புண்ணியம் கிடைக்குமா? சரியா தான் சொல்லியிருக்கப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. எங்க அம்மா எனக்காக நல்ல பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரி, அதை விடு. நீ தினமும் காலையில எத்தனை மணிக்கு வருவ? அட என்னம்மா நீங்க? அட, நான் எல்லா பொருளுமே எடுத்துட்டு வந்துட்டேன். 24 மணி நேரம் உங்க காலுக்கு அடியிலே தான் இருப்பேன். எங்க வீட்லயா? அத நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, உதவி பண்றவங்க அதான் அரசாங்கம் வீட்டு வேலைக்காக ஆள் தரதுனால இவன் இங்கதான் தங்கணும். ஆனா இங்க எங்க மேடம் இருக்கு? அப்ப பாருங்க, நம்ம வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல அத்தை. இவரு தங்குற மாதிரி ஒரு சின்ன இடம் அவருக்காக இல்லாமல போயிடும். அது மட்டும் இல்ல அத்தை, வீட்டுல இருக்கிற இடமா முக்கியம், நம்ம மனசுல இருக்க இடம் தான் அத்தை முக்கியம். என்னத்த சொல்றது? முதல் முறையா அண்ணி கரெக்டா பேசிருக்காங்க. அம்மா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க எங்க சுருண்டு சொல்லிக்கிறீங்களோ நான் அங்க போய் சுருண்டுக்கிறேன். அம்மா, இன்னும் எத்தனை கேள்வி கேட்பீங்க? நீங்க என் வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, நான் மாங்காய் கொண்டு வரேன், அதை கட் பண்ணி மட்டும் கொடுக்க போதும். சரியா? இருங்க, வந்துடுறேன். நான் இந்த மாங்காய் இங்க வைக்கிறேன், கட் பண்ணி வச்சிருங்க. என்ன? ஐயோ, இதெல்லாம் என்னால வெட்ட முடியாதுங்க. வெட்ட முடியாதா? அம்மா, உங்ககிட்ட சொல்லுங்க. 1/2 மணி நேரம் கூட ஊற வைக்கலன்னா அதுல மசாலா எப்படிமா ஒட்டும்? நீ சொல்றதும் சரிதான். மீனாட்சி, முதல்ல போய் அதை தண்ணியில ஊற வச்சிரு. அதுக்கப்புறம் எடுத்து வெட்ட சொல்லலாம். இத உடனே போய் ஊற வச்சிட்டு வந்துடுறத. இப்போ வந்துடுறேன். அட அட முதலாளிமா, நீங்க என்ன பண்றீங்க? இது ஏன் வேலை, இதை நான் தான் செய்யணும். கொடுங்க, கொஞ்சம் நகர்ந்து போங்க. மேடம், இதை நான் 2 நிமிஷத்துல தேய்ச்சி கொடுத்துருவேன். நீங்க கிளம்புங்க. உன்னோட டியூட்டியா இருக்கலாம், ஆனா இவ்வளவு நேரம் இந்த வேலையில நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன். ஐயோ, நீங்க இதுல இருக்கிற பேட்சை கூட இன்னும் எடுக்கல. மேடம், இதுல இருக்கிற பேட்சை எடுத்துட்டு நான் 2 நிமிஷத்துல தேய்ச்சி கொடுத்துறேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க. என்ன நீங்க விளையாடுறீங்க? சந்தியானியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் தான் இஸ்திரி பண்ணிட்டு இருக்கேன். என் பொழப்புல ஏமா மண்ணள்ளி போடுறேன்? மேடம், நீங்க சொல்லுங்க. முடியாது, நான் தான் செய்வேன். அண்ணி துணியை நான் தான் இஸ்திரி பண்ணுவேன். கஸ்தூரி, போகட்டும், விடு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிங்க அண்ணி. நீ 2 நிமிஷத்துல கொடுத்துறேன்னு. நல்லா இஸ்திரி பண்ண. என்ன? சரி சரி. அம்மா, நாங்க கிளம்புறோம். அப்ளிகேஷனை போய் ஃபைல் பண்ணிட்டு வரணும். பார்த்து பத்திரமா போப்பா. வேற வேலையே இல்ல. அம்மா, யூனிஃபார்ம் ரெடி. மேடமோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. இவனுக்கு சந்தியாவோட ரூம கொஞ்சம் காட்டு. மேல இருக்குப்பா, அந்த பக்கமா. சரிம்மா. மேடமோட ரூம் எங்க இருக்கு? மேல போனதும் வலது பக்கத்துல இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா? உங்க மூஞ்சி சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா, இல்ல என்கிட்ட கோவப்படுறதுக்காக பண்றீங்களா? நான் கிளம்புறேன். வாயை மூடிட்டு போயிடு. இவனை நான் அடிச்சு வழிக்கு கொண்டு வராம விட மாட்டேன். வந்ததுல இருந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க வச்சேன்னு தெரியலையே, கிடைக்கவே மாட்டேங்குது.
ரொம்ப காஸ்ட்லியான பொருளாச்சு. எங்க வச்சு தொலைஞ்சேன்? ரொம்ப பெரிய வீடா இருக்கு. நல்லா காத்து வருது. மேடம், உங்க யூனிஃபார்மை நான் வெளியே மாட்டியிருக்கேன். சந்தியா, இந்தாங்க உங்க யூனிஃபார்ம். நல்ல பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. கீழே எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. சந்தியா, என்னங்க அது வந்து என்ன? இதானே? இதானே? இப்போ நீங்க தாராளமாக உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே போனதும் நல்ல ஒரு இடமா பார்த்து மாட்டி வச்சிருங்க, சரியா? அப்போ தான் உங்களோட அப்பா அம்மா எப்போவும் உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரோட ஆத்மாவும் உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம பொண்ணு நம்ம கனவை நிறைவேற்றிட்டான்னு சொல்லும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன். சரி. என்னங்க, நானும் உங்களுக்கு ஒன்று தரணும். கொடுங்க. என்னங்க, என்னோட ட்ரைனிங்ல இவர் எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்தாரு. இது உங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப ஆசையா போட்டு விட்டது. அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க. அப்பதான் இவரோட அருளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இது உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க போட்டுக்கோங்க. இவர் உங்களை எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்துவாரு. ஒண்ணு தவிர, உங்களோட பொண்டாட்டிக்கிட்ட இருந்து. சரி, விளையாடாதீங்க சந்தியா. என்னங்க, நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. ஏஎஸ்பி சார், இல்லை ஏஎஸ்பி மேடம், அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. என்னங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, எல்லோரும் காத்துட்ருக்காங்க. சந்தியா, சந்தியா, உண்மையா இந்த யூனிஃபார்ம்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சந்தியா. இல்ல, நீங்களே பாருங்களேன். நீங்க போட்ட உடனே ஆளே வேற மாதிரி தெரியுறீங்க. ரொம்ப அழகா இருக்கு சந்தியா. இன்னைக்கு உங்க டியூட்டியோட முதல் நாள் நல்லபடியா போகணும். எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா அமையணும். ஆல் தி பெஸ்ட் சந்தியா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க. என்னங்க, நீங்க அந்த 11 மணி நேரம் சவாலை மறக்கலல்ல? ஞாபகம் இருக்கு. அப்பனா சரி. வாங்க. இப்ப நல்லா இருக்கா? இந்த பக்கம் இன்னும் தேய்க்கணும். என்ன நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஷூவே தேய்ச்சிட்டு இருப்பீங்க? இதுக்கு மேல என்ன படப்பட பார்க்கணும்? ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷூ அப்படியே தேஞ்சு போயிடும். இன்னும் மாங்காய் வேற வெட்டணும். அதை எப்ப பண்ண போறீங்க? ஐயோ, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஷூல என்னோட மூஞ்சி தெரியிற வரைக்கும் நான் பாலிஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதுவும் இல்லாம போலீஸ் ஆபீசர் மேடம் முதல் முறையா இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் அவங்க சும்மா பல பலன்னு மின்னணும்ல. ஜால்ரா நம்பர் 1. என்ன சத்தம் அது? பேசாம போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம்.
சபாஷ் லட்சுமண். ஓ முகம் இப்பதான் பளிச்சுன்னு தெரியுது. என்னப்பா இந்த ஷூவை தூக்கிட்டு எங்க ஓடுற? மேடம்க்கு தான் ஷூ எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த வீட்ல ஷூவை உள்ள எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. போ, இந்த ஷூவை கொண்டு போய் அங்க செருப்பு பக்கத்துல வை. உங்க மேடம் வந்து அங்கேயே அதை போட்டுக்குவாங்க. லட்சுமண், அத்தை கரெக்டா தான் சொல்றாங்க. ஷூவை அங்கதான் வைக்கணும். அத்தை, இன்னைக்கு நான் முதல் நாள் ஆபீஸ்க்கு போறேன். இங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவீங்க? நல்லா இருமா. இன்னைக்கு உன்னோட எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கட்டும். மாமா, நல்லா இருமா. எப்பவுமே நீ ஜெயிக்கணும். இங்க பாருமா, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு சந்தியா. இங்க பாருமா சந்தியா, சாயங்காலம் விளக்கு வைக்கிறதுக்குள்ள நீ வந்துருவ. அத்தை, அத்தை, மாமா யார் வந்திருக்காங்க தெரியுமா? ஏன் என்னாச்சு? போலீஸ்ல இருக்க யாரோ ஒரு பெரிய சார் வந்திருக்காரு. ஐயோ அத்தை, அவர் இருக்க உயரத்துக்கு கீழேந்து ஆரம்பிச்சு மேல பார்க்க முழுசா 5 நிமிஷம் ஆகுது. அவரு ரொம்ப உயரமா நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஐயோ அக்கா, உங்களோட துப்பாக்கி இருக்குல்ல, அது ரொம்ப சின்னதா இருக்குக்கா. ஆனா அவர்கிட்ட இவ்ளோ பெரிய துப்பாக்கி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு துப்பாக்கியை பார்த்ததே இல்ல அத்தை. நம்ம ஏரியா மொத்தமா அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. யார் அந்த பெரிய சார்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா வந்து பாருங்கக்கா, வாங்க. இங்க பாருங்கம்மா, அவரு மேடமோட சார் இல்ல, மேடம் தான் அவரோட சார். அவரு மேடமோட கன்மேன். கன்மேன் கன்மேன் இவங்களோட பாதுகாப்புக்காக அவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்க. அது சரி. ஆமா மீனாட்சி, தோ அவரே வந்துட்டாரு. நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் ஆபீசர் மேடம். குட் மார்னிங். உங்க வண்டி தயாரா இருக்கு மேடம். வண்டியா? வண்டி கூட வந்திருக்கா? வாய மூடு. நான் ரெடியா தான் இருக்கேன். சரி, நீ கிளம்புமா. வா போலாம். அடக்கடவுளே, அங்க பாருங்க, கும்பல் சேர்ந்துருச்சு. சாமி ஊர்வலம் வர மாதிரி இவ்வளவு கூட்டம் கூட்டிடுச்சே. அம்மா, இது ஒண்ணும் சாமி ஊர்வலம் இல்ல, இது நம்ம போலீஸ் ஆபீசர் மேடம்க்கு வந்த வண்டி. ஏய், நவுரு 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 நவுரு. பாத்தீங்களா அத்தை? மாமா, நீங்க பாத்தீங்களா? 4 வீல் வச்ச பெரிய வண்டி. சந்தியாக்கா வீட்டுக்காரர் ஸ்கூட்டருக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பெரிய வண்டி இதுதான் அத்தை. இதுக்கு யார் கண்ணு படக்கூடாது. சரோஜா, உன்னோட ஆபீசர் மருமக அதிரடி பண்ணிட்டா. பாத்தியா, எவ்வளவு பெரிய வண்டி மேல விளக்கு வச்சிருக்கு. அதையும் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா. நான் என் வாழ்க்கையில நிறைய வண்டிய பாத்திருக்கேன். ஆனா இந்த லைட் வச்ச வண்டிய இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறேன். ஆமாங்க, சந்தியா மருமக இந்த பிள்ளையார் திருவோட பெருமையை அதிகமாக்கிட்டா. வண்டி மட்டும் இல்ல, யூனிஃபார்ம் போட்டு டிரைவரும் இருக்காரு அத்தை. நம்ம சந்தியா எவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்ட பாத்தீங்களா? அத்தை, இருக்கட்டும், நல்லா இருமா. அப்பா. மாமா, இருக்கட்டும், நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கு அப்படின்னு நானும் சொல்லிடுறேன். சந்தியாக்கா பெஸ்ட் கலர்.
உங்கள் விஜய். நான் போயிட்டு வரேங்க. சரி. அடியே சரோஜா, இன்னைக்கு உன்னோட சந்தியா மருமகளை பார்த்தா ஏதோ பெரிய ஆள் வண்டியில போற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு மரியாதை. இந்த மாதிரி ஒரு மரியாதை எந்த மருமகளுக்கும் கிடைச்சிருக்காது. வாப்பா சூர்யா. வாங்க வாங்க போலாம் போலாம். ஐயோ எவ்வளவு பெரிய ஆளாயிட்டால. ஐயா, கார்ல ஏறி வந்து எங்க பெரிய ஆளாயிட்ட பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு.